Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான இறால் பிரியாணி வந்து குக்கர்லயே எப்படி ஈஸியா வந்து செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு இறால் பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் வந்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி. இதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நான் வந்து அன்னாசி பூ, அதுக்கப்புறம் வந்து லவங்கப்பட்டை, கிராம்பு, அப்புறம் மராட்டி மொக்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் வெட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம். நம்ம வந்து 3/4 டம்ளர் தான் அரிசி சேர்க்க போகிறோம். அதனால் நான் வந்து மசாலா பொருட்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு சேர்க்க போகிறேன். இன்னும் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் எடுத்த அதே அளவுக்கு நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி வந்து பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தாளிக்கிறப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து முந்திரி கூட ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பாருங்கள் எந்த அளவு வதங்கியிருக்கு. இறா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் இது மாதிரி நல்லா வந்து அப்பப்போ இது மாதிரி கிளறி விடுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். இறா வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தூள் 1/4 ஸ்பூன், ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து இந்த கிளாஸில் நான் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம 3/4 டம்ளர் சேர்த்ததுனால நான் வந்து 1.5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கேசரி கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேசரி கலர் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா நுரை எழும்பி கொதிக்கிறப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இந்த தண்ணியில் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன். கொதிக்கிட்டோம். நுரை எழும்பி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி டைமில் நான் வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி வந்து இது மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி முழுவதுமாக சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன் விசிலு. இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான இறால் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.